ஸ்ரீ குருப்யோ நமகா. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த 2025 தகுந்த பலன் கொடுக்கும். எந்த காலத்தில்? விசாக நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா துளாராசியில் இருக்கும், விருச்சிக ராசியில் இருக்கும். இந்த துளாராசி நேயர்களுக்கு என்ன செய்யணும், விருச்சிக ராசி நேயர்களுக்கு என்ன செய்யணும், இது ரெண்டுமே தெரிஞ்சுக்கணும். எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய பரணி, திங்கட்கிழமை வரக்கூடிய சித்திரை, செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய உத்திரம், புதன்கிழமையில் வரக்கூடிய அவிட்டம், வியாழக்கிழமையில் வரக்கூடிய கேட்டை, வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய பூராடம், சனிக்கிழமை வரக்கூடிய ரேவதி. இந்த நட்சத்திரத்தில் இந்த கிழமையில் பிறந்த குழந்தைங்களுக்கு பிறப்பினால் ஒரு தோஷம் வருமா? அந்த மாதிரி இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதான ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கும். அப்போ இதுக்கு என்ன வழி? ஸோ வழிகளை பிறப்பது ரிஷிகள் சொன்ன வாக்கிய மூலமாக நிறைய வழிகளை நம்ம தேட முடியும். முனிவர்கள் சொன்ன வாக்கியத்தாலே நிறைய வழிகள் தேட முடியும். சித்தர்கள் சொன்ன மார்க்கத்தாலே நிறைய வழிகள் தேட முடியும். மகான்கள் சொன்ன வழிகள் மூலம் நிறைய கிடைக்கும். இதில் எல்லாரையும் காட்டிலும் பரசுராமர் ஒன்று இருக்காங்க. அஸ்வத்தாமா, பலிர்வியாசோ, அனுமானஞ்ச கிருபாச்சாரிய பரசுராமா. அந்த பரசுராமர் பிரதிஷ்டை பண்ண 12 சிவலிங்கம் கோயில் இருக்கு. இந்த 12 சிவலிங்கம் கோயில் திருவனந்தபுரம் சுத்தீரும் இருக்கும். அங்கே போயிட்டு அந்த பரசுராமர் பிரதிஷ்டை பண்ண சிவன் கோயில் வழிபாடு பண்ணும்போது ஜென்மாந்திர தோஷம் விலகும். இந்த நட்சத்திரம் மேலே சொல்லப்பட்ட நட்சத்திரத்தில் கிழமையில சேர்ந்து பிறந்தவங்களுக்கு ஒரு சின்ன நெருடல் வாழ்நாள் முழுதும் இருக்கும். ஏண்டாம் பிறந்தோம், நம்ம என்ன செய்ய போறோம், என்ன இந்த வாழ்க்கை இப்படியே இருக்கு, நமக்கு மாற்றமும் வளர்ச்சியும் கொடுக்காதா, எல்லாரும் நம்மளுக்கு சார்ந்தவங்களுக்கெல்லாம் மாற்றம் வருது அப்படின்னா முதல்ல நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டிய விஷயம் முக்கியம். நம்ம எங்க இன்டர்னலா ப்ராப்ளத்தில் இருக்கோமா, எக்ஸ்டர்னலா ப்ராப்ளத்தில் இருக்குமா? இன்டர்னல் ப்ராப்ளத்தை சரி பண்ணுறதுக்கு என்ன வழி, எக்ஸ்டர்னல் ப்ராப்ளத்தை சரி பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படின்ற வழி தெரிஞ்சுக்கணுமா? இந்த 2025 பார்த்தீங்கன்னா நிறைய நோயினால் அவதிப்படக்கூடியவங்க, அந்த நோய்க்கு ஒரு தீர்வு வரும். எப்போ, எந்த காலகட்டம் அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவான் மிதுன ராசிக்கு வரும்போது தான் அந்த தீர்வு கிடைக்கும். அப்போ ரிஷபராசியில் இருக்கும்போது கிடைக்காது. அப்போ கவனம் தேவை. காலம் இன்னையே எடுத்துனே சொல்லிட்டேன், காலத்தை தெரிந்தே காரியம் செய்யணும். வீட்டு வேலை நிலுவையில் இருக்கும், வீடு ஃபினிஷ் பண்ணாமல் இருப்பீங்க, பணம் இல்லாமல் இருக்கும், இல்லை பார்த்தீங்கன்னா அப்ரூவல் இல்லாமல் இருக்கும். அதெல்லாம் இப்போ என்ன பண்ணும், இப்போ ஓப்பன் ஆகும் கொஞ்சம் கூட காலத்தை. அப்போ வேண்டுதல், தெய்வ அனுகிரகம் வேணும்னு நிறைய கோயிலுக்கு போயிருப்பீங்க. அப்போ பணம்லாம் இருக்காது. எப்பயோ கோயிலுக்கு போயிருப்பீங்க, எப்பயோ ஒரு நபரை சந்திச்சிருப்பீங்க, அவர் திடீர்னு ஒரு உதவி செய்வார். அப்போது 50 வயதுக்கு மேலே இருப்பவங்களுக்கு தொழிலில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். வயதோட்டம் ரொம்ப முக்கியம். ஜாதகம் பார்க்கும்போது அவர் என்ன வயசில் இருக்கார், அந்த வயசு சார்ந்த விஷயங்கள் என்ன, அதில் நம்ம ஜாதகத்தையும் கோச்சாரத்தையும் தசாபுத்தியும் கொஞ்சம் எடுத்து பார்த்து அவருக்கு பலன் சொல்லும் போது இருக்கக்கூடிய அவர் 20 நிமிஷம் தான் டைம் கொடுப்பார் ஜோசியருக்கு. அப்போ அதுக்குள்ளே இவர் என்ன பண்ணணும், பெரிய விஷயத்தெல்லாம் அனலைஸ் பண்ணணும். அப்போ ஜோசியர் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும் எந்த விஷயம் செஞ்சாலையும். இது விருச்சிக ராசியில் இருக்காங்க, விசாக நட்சத்திரம். நிறைய மார்க்கெட்டிங் ஜாப்ல இருந்தால் ரொம்ப அலைச்சல், பிரச்சனை, வாகனத்தில் நஷ்டம் வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். எஜுகேஷனில் ஒரு சின்ன பிரேக் வரும். இதுக்கெல்லாம் ஒரே வழி பரசுராமர் தரிசனம் பண்ணுறது. பரசுராமர் என்ன பண்ண, கையில் ஒரு கோடாரி வச்சிருக்கார். அந்த கோடாரி என்னன்னு பார்த்தீங்கன்னா அதை விசாகம். அப்போ கோடாரி கொண்ட கீச்செயின் தானம் பண்ணணும். கோடாரி இருக்கிற மாதிரி கீச்செயின் தானம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாற்றம் வரும். பரசுராமரை விசாக நட்சத்திரத்தை அன்னைக்கு போய் தரிசனம் பண்ணணும். அங்கே மகாவிஷ்ணு ரூபத்தில் இருப்பார். இது திருவனந்தபுரத்தில் போய் கெடுமிடராயெல்லாம் கேசவா என்ன இந்த சரீரம் கெட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு முறை போய் திருவனந்தபுரத்தில் கேசவான்னு சொல்லிடணுமா. அப்படி உன்னத ஸ்தலம், நம்மாழ்வார் பாடல் பெற்ற ஸ்தலம். இந்த திருவனந்தபுரத்தில் பரசுராமர் சேத்திரம் போய் பலன் தேடுவது இந்த வருடம் உங்களுக்கு அற்புதமான பலனை தரும்.